ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி நல அலுவலர்கள் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி நல அலுவலர்கள் கூட்டத்தில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற துறையின் செயலாளர் மதிப்பிற்குரிய திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற NHM MD அவர்களே, பெருமதிப்பிற்குரிய DPH உள்ளிட்ட இந்த துறையின் உயர் அலுவலர்களே, மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட சுகாதார அலுவலர்களே, மாநகராட்சி நல அலுவலர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாட்கள் பல்வேறு பொருட்களின் மீது நடைபெறுகிற விவாதங்களின் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த வாய்ப்பை தந்த DPHக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல பல்வேறு வகைகளில் இன்றைக்கு நாம் இந்தியா முழுவதிலும் இருக்கிற மற்ற மாநிலத்தவர்களும் கூர்ந்து கவனிக்கிற வகையில் நம்முடைய துறையின் செயல்பாடுகள் இன்றைக்கு மிக சிறப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் ஒரு கடந்த ஆண்டு குஜராத்திலிருந்து வந்திருந்த ஒரு 120க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சென்னையின் பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை பார்த்ததோடு நந்திவரம் போன்ற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் பார்த்து வியந்து ஃபீட்பேக் என்கின்ற வகையில் பத்திரிகையாளர்களிடத்தில் மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்துச் சொல்லிவிட்டு சென்றார்கள். அண்மையிலும் கூட மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் இணையமைச்சர் போன்றவர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புகளை வியந்து பாராட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்படி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை வியந்து பாராட்டுகிற அதே நேரத்தில் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிற மருத்துவ நடவடிக்கைகள் இன்றைக்கு பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னதைப் போல தொற்றா நோய்களினால் பாதிக்கப்படுபவர்களை மீட்டெடுக்கும் முயற்சி தமிழகத்தில் மிக சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் ஐநா யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு என்கின்ற விருதை கடந்த ஆண்டு தந்தது என்பது நாம் அனைவரும் பெருமை கொள்ளத்தக்க ஒன்று. அந்த வகையில் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், பாலம் பாதுகாப்போம் திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு வேறு மாநிலத்தில் யாரும் செயல்படுத்தாத திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் சிறப்பு திட்டங்களாக செயல்படுத்தி இன்றைக்கு அதனால் பல்வேறு வகைகளில் மக்களின் கவனத்தை இந்த துறை ஈர்த்து வருகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பவர்கள் நீங்கள் என்பதை துறை நிச்சயம் என்றைக்கும் மறக்காது. மாவட்ட அளவில் நீங்கள் ஆற்றுகிற அந்த பணி என்பது மிகப்பெரிய அளவில் இந்த துறைக்கு ஒரு பெருமையை தேடித்தரத்தக்க ஒன்றாக இருந்து வருகிறது என்பதை நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நமக்கு பெருமை தருகிற வகையிலே இருந்து கொண்டிருக்கிறது. மகப்பேறு இறப்பு விகிதம் ஆண்டுதோறும் இன்றைக்கு தொடர்ச்சியாக குறைந்து வரும் நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. 2020-21 1 லட்சம் பிறப்புகளுக்கு 73ஆக இருந்த மகப்பேறு இறப்பு 2021-22 90.5ஆக உயர்ந்து 2022-23 52ஆக குறைந்து 23-24 45.5ஆக குறைந்து இந்த ஆண்டு நடப்பாண்டில் அது 39.4ஆக குறைந்திருக்கிறது தற்போது வரை. அந்த வகையில் இன்றைக்கு அந்த மகப்பேறு இறப்பு விகிதம் என்பது ஆண்டுதோறும்
சரிவை நோக்கி மகிழ்ச்சியின் எல்லையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது இன்னமும் கூட கூடுதலான வகையில் குறைந்தால் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைவார்கள் மக்கள். அதற்கு உங்களுடைய பணி அர்ப்பணிப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்பது இந்த கூட்டத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான வகையில் ஒன்று. அதேபோல் குழந்தை மரண விகிதம் 2020-21 9.7 இருந்தது. 2021-22 10.4 உயர்ந்து 2022-23 10.2 குறைந்து 23-24 8.2 என்கின்ற அளவில் குறைந்து தற்போது நடப்பாண்டில் அக்டோபர் இறுதி வரை 7.7 என்கின்ற வகையில் குறைந்திருக்கிறது. நிச்சயம் அது 8 தாண்டாது என்கின்ற நிலையில் குழந்தை மரண விகிதமும் ஒரு மகிழ்ச்சியான குறியீடை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்களில் உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு என்பது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு பாராட்டும்படியாய் இருந்து வருகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த மகத்தான திட்டம் இன்றைக்கு 2,19,32,412 பேருக்கு முதல் சேவை என்கின்ற வகையிலும் 4,40,00,000 மேற்பட்டவர்களுக்கு ரிப்பீட்டட் சர்வீஸ் என்கின்ற வகையிலும் மிகப்பெரிய அளவில் அது இன்றைக்கு அந்த பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு சில இடங்களில் ஒரு சில குறைகளும் கூட இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து கண்காணித்து அந்த திட்டத்தை பொறுத்தவரை இந்த அரசுக்கு பெருமை சேர்த்த ஒன்று என்று சொல்வதை காட்டிலும் ஒட்டுமொத்தமாக இந்த துறைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே நாமே நம்முடைய முதுகை தட்டி கொடுத்துக் கொள்ளுகிற வகையிலான ஒரு சிறப்புமிக்க திட்டம். எனவே அந்த திட்டத்தின் வெற்றி என்பது நம் ஒவ்வொருவருடைய பெருமை, நம் ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சி, நம் ஒவ்வொருவருடைய வாழ்நாள் மகிழ்ச்சி பெருமை என்றே கூட சொல்லலாம். அந்த வகையில் அந்த திட்டத்தின் வெற்றிக்கு இன்னமும் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். NQAS என்று சொல்லப்படுகிற நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் 2013-14 தொடங்கப்பட்டாலும் இது நாள் வரை நாம் பெற்றிருக்கிற அந்த விருதுகளின் எண்ணிக்கை 824. கடந்த ஆட்சியில் ஒரு 7-8 வருஷங்களில் 69 மட்டுமே பெற்றிருந்த அந்த விருதுகள் இப்பொழுது உங்களுடைய முயற்சியினால் இந்த ஆட்சியில் மட்டுமே ஒரு 755 விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு 10 மடங்குக்கும் மேலாக ஒரு 4 ஆண்டுகளில் இந்த விருதுகளை கூடுதலாக பெறுவதற்கு உங்களுடைய முயற்சி என்பது போற்றுவதற்குரியது. அந்த வகையில் NQAS இன்றைக்கு உயர்ந்து வருகிறது. இன்னமும் அதை உயர்த்தி அனைத்து மருத்துவமனைகளும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் NQASக்கு தகுதி பெற்றவை என்கின்ற நிலையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் லக்ஷயா லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்கின்ற அந்த திட்டமும் கடந்த ஒரு 4 ஆண்டு கால ஆட்சியில் 29 மட்டுமே பெறப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு 82 லக்ஷயா விருதுகள் பெறப்பட்டிருக்கிறது. எனவே அதையும் கூட NQASஐ போலவே லக்ஷயா விருதுகளும் அனைத்து மருத்துவமனைகளும் கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கலைஞரின் வருமுன் காப்போம் ஆண்டொன்றுக்கு 1250 முகாம்கள் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு ஒன்றியத்திற்கு 3 என்கின்ற வகையிலும் ஒவ்வொரு மாநகராட்சிக்கு 3 என்கின்ற வகையிலும் 21 மாநகராட்சிகள் என்று அன்றைக்கு இருந்தது. சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்களுக்கு 15 என்கின்ற வகையில் ஒரு 1250 முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட முகாம்களை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட கூடுதலான முகாம்களையே நடத்தியிருக்கிறீர்கள். கூடுதலான வகையில் மக்களும் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை இந்த திட்டத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டை பொறுத்தவரை, நடப்பாண்டை பொறுத்தவரை ஒரு 1575 முகாம்கள், 1250 என்பது 1575 முகாம்கள் வரை நடைபெற்று ஏறத்தாழ 15,87,939 பேர்
அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதேபோல் இதயம் காப்போம் என்கின்ற திட்டம் நம்முடைய 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் தொடங்கப்பட்ட ஒன்று. தொடங்குகிற போது மிக சாதாரணமாகத்தான் இருந்தது. அந்த திட்டத்தில் இன்றைக்கு பயன்பெற்றிருப்பவர்கள், நேற்றைக்கு கூட நான் தூத்துக்குடி ஏரல் பகுதியில் இந்த மருத்துவமனையில் எத்தனை பேர் அந்த மருத்துவமனையில் 2 ஆண்டில் பயன்பெற்றார்கள் என்கின்ற பட்டியலை கேட்டேன். அதில் ஒரு ரிஜிஸ்டரை கொண்டு வந்து காட்டினார்கள். ஒரு 42 பேர் பயன்பெற்றிருந்தார்கள். அந்த 42 பேரில் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட மேல் சிகிச்சை எத்தனை பேருக்கு மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டபோது 42 பேருமே குணமாக இருக்கிறார்கள். அதில் ஒரு 5 பேருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டு அவர்கள் மிக நன்றாக இருப்பதாக சொல்லப்பட்டது. மிக உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதிலும் இது ஒரு 15,000 பேர் இதில் உயிர் பெற்றிருக்கிறார்கள் என்றாலும் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஒரு 15 பேர் இதில் இன்றைக்கு குணம் பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் இந்த திட்டம் மிக சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவிலான மைல்ஸ்டோன். நாம் இது பெரிய அளவில் பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் வெளிவரவில்லை, பொதுமக்களிடையே பெரிய அளவில் இது வெளிச்சப்படுத்தப்படவில்லை என்றாலும் உண்மையில் மக்கள் மத்தியில் இன்னமும் நீங்கள் இதை கூடுதலாக சொல்லப்பட சேர்க்க வேண்டும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் துணை சுகாதார நிலையங்களிலும் எப்படி பாம்பு கடிக்கும், நாய் கடிக்கும், இங்கே மருந்து கிடைக்கும் என்கின்ற விளம்பரங்களை வைத்திருக்கிறோமோ, அதேபோல் இதயம் காப்போம் திட்டத்தில் இந்த 14 மாத்திரைகள் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் இந்த 3 மாத்திரைகள் கொண்ட இந்த திட்டம் இந்த மருத்துவமனையில் செயல்படுத்தப்படுகிறது என்கின்ற விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளுகிற வகையில் பல்வேறு இடங்களில் வெறும் மருத்துவமனைகள் மட்டும் விளம்பரப்படுத்தாமல் முடிந்த அளவுக்கு அங்கே இருக்கிற தன்னார்வலர்கள் மூலம், சிஎஸ்ஆர் நிதியின் மூலம் பெரிய அளவில் நடப்போம் நலம் பெறுவோம் போன்ற இந்த நடைபாதைகளில் கூட விளம்பரப்படுத்தினால் நன்றாக இருக்கும். மக்களுக்கு கூடுதலான வகையில் இதற்கு விளம்பரத்தை நாம் தந்தால் அவர்கள் பயன்பெறுவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இந்த 15,325 பேர் இதுவரை அதில் உயிர் பெற்றிருக்கிறார்கள். ஒரு மகத்தான நிகழ்வு. இது ஒவ்வொருவருக்குமே நாம் மகிழ்ச்சி கொள்வது மட்டுமல்ல, நாம் வாழ்நாள் பெருமை கொள்ளும் ஒரு விஷயமும் ஆகும். இந்த இதயம் பாதுகாப்போம். அதேபோல் இந்த பாம்பு கடிக்கும், நாய் கடிக்குமான மருந்து நான் போகிற எல்லா இடங்களிலும் அதை விசாரிக்கிற போது நிச்சயம் அதனால் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாம்பு கடி என்பது இன்றைக்கு கிராமப்புறங்களில், குக்கிராமங்களில், மலை கிராமங்களில் மிகப்பெரிய அளவில் அது பயனுள்ளதாக இருக்கிறது. நாய்க்கடி என்பது இன்றைக்கு பெரிய அளவில் இந்த வன விலங்கு கட்டுப்பாடு தடை சட்டம் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிற காரணத்தினால் நாய்க்கடி என்பது அதிகரித்தும் வருகிற சூழலை நாம் பார்க்கிறோம். எனவே எல்லா இடங்களிலும் நாய்க்கடிக்கான மருந்தை இந்த நம்முடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மக்கள் பயன்படுத்தி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 4 ஆண்டுகளில் நாம் நடத்திய அளவுக்கு இந்த மழைக்கால மருத்துவ சிறப்பு முகாம்கள் இதுவரை எப்போதுமே நடத்தப்பட்டதில்லை. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு 3-4 மாதங்கள் தொடர்ச்சியாக 1000 முகாம்கள் என்று தொடங்கி அது 10-20,000 முகாம்கள் வரை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தடுக்கி விழுந்தால் நம்முடைய மருத்துவ முகாம் என்கின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு பொதுமக்களிடையே ஒரு நல்ல விழிப்புணர்வும் இருக்கிறது. நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சவால், வெயில் காலத்திலும் பிரச்சனை இருக்கிறது, மழை காலத்திலும் பிரச்சனை இருக்கிறது. இப்பொழுது கோடையும் அதிகரித்து சுட்டெடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில் நேற்றைக்கே என்னிடத்திலும் கூட தூத்துக்குடியில் பத்திரிகையாளர்கள் கேட்டது, கோடைக்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவிருக்கிறீர்கள் என்று கேட்கிற அளவுக்கு ஒவ்வொரு பருவ காலமும் நமக்கு சவாலான காலமாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த கோடை காலத்திலும் கூட நீங்கள் எல்லா இடங்களிலும் அந்த கோடைக்கு மக்கள் அவர்களுடைய அணுகுமுறைகள், மக்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், பொதுவாக நாம் விடுக்கிற அந்த விதிமுறைகள், அவர்களுக்கு சொல்லுகிற விழிப்புணர்வு, நீங்கள் 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் வரக்கூடாது, மோர் இளநீர் மாதிரியான அந்த பானங்களை அருந்த வேண்டும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக சொல்லப்படுகிற விஷயங்களை பொதுமக்களுக்கு இன்னமும் கொஞ்சம் கூடுதலாக போய் சேர்க்கிற வகையில் அந்த செய்திகளை
கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தவரை மாநகர பகுதிகளில் வாகனங்கள் நிற்கிற இடங்களில் மேலே பந்தல் போடுவது போன்ற பல்வேறு பணிகளை செய்கிறார்கள். ஆனால் நம் துறையை பொறுத்தவரை நாம் செய்ய வேண்டிய கடமை இந்த மாதிரி காலங்களில் மக்களை காப்பதற்கு கடந்த காலங்களில் குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளில் நாம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகளை நீங்களே உங்களுடைய பகுதிகளில் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற இந்த திட்டம் 38 மாவட்டங்களிலும் தொடங்கியிருந்தாலும் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் இன்னமும் அது முழுமை பெறவில்லை என்று நான் கருதுகிறேன். வேறொரு இடத்தில் அது மாற்றி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அது மாற்றி தொடங்கியதாக எனக்கு தெரியவில்லை. அதை கொஞ்சம் விரைவுபடுத்தி திருவள்ளூரில் பூந்தமல்லியிலேயோ அல்லது திருவள்ளூரிலேயோ அதை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னையை பொறுத்தவரை நான் கடந்த வாரம் வழக்கமாக நான் நடைபெற்று மேற்கொள்கிற பாதை அந்த வேறொரு இடம் என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை இந்த நம்முடைய நடப்போம் நலன்பெறுவோம் எழுத்துவாக்கு சாலையில் நடப்பதற்கு சென்று கொண்டிருந்தேன் நண்பர்களுடன். ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் அன்றைக்கு சென்னையின் CHO பல்வேறு மருத்துவர்களுடன் நடந்து கொண்டிருந்தார். நானும் கூட மறந்து போய் மாதத்தில் முதல் வாரம் நம்முடைய அலுவலர்கள் எடுக்கிற முயற்சி என்று தெரியாமல் என்ன சார் இப்போ நடக்கிறீங்கன்னா நீங்கள் தான் சார் சொன்னீங்க ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் இங்கே நடக்கணும்னு சொல்லி அதனால நடந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு யாராவது CHO ரெடி சார் அவர் சொன்னார். அவங்களும் அவங்களோட மருத்துவர்களும் நடந்துருந்தாங்க. அதுக்குன்னா அப்புறம் அந்த கடற்கரை சாலையில் ஒரு மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் பெரிய அளவில் அந்த மருத்துவ முகாமை அணுகி போய் அணுகி இருந்தாங்க. இது எல்லா இடத்துலையும் பண்ணுறீங்களாங்கிறத திரும்ப நீங்கள் கொஞ்சம் ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு திட்டத்தை தொடங்கி விட்டுட்டோம்னா அந்த திட்டம் தொடங்குறதுக்கான ஒரு தண்ணீரவு கிடைக்காது. அந்த திட்டத்தை முழுமையாக ஒவ்வொரு மாதமும் அந்த மெடிக்கல் கேம்ப் போடுறதும் தொடர்ச்சியாக மக்கள் நடக்கிறாங்களாங்கிறத கண்காணிக்கிறதும் அங்கே நாம் உருவாக்குற அந்த பாத்தில் இருமரங்களும் மரங்கள் நடப்படும் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நம்ம நட்டிருக்கிறோமா, நட்ட மரங்கள் வளர்ந்துருக்கா, பராமரிப்பு சரியாக இருக்காங்கிறத பார்க்குறதும். அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற தன்னார்வலர்களில் ஏராளமான பசுமை ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சூழல் ஆர்வலர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு மரங்களை நட வைக்கிறதும் இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அந்த ஹெல்த் வாக்கில் அடிக்கடி ஒரு வாரத்தில் ஒரு நாள் 2 நாளாச்சும் ஒரு 6 மணி நேரம் அதில் போய் அதில் இருக்கிற அந்த விழிப்புணர்வு பெயர் பலகைகள் சிதைந்து கிடக்கிறதா, அது இப்போ மக்கள் பார்க்குற மாதிரி இருக்கா, இன்னும் 2 இடத்துல வச்சா பலனுள்ளதாக இருக்குமா, இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த நடைபாதைகளை நீங்கள் அந்த ஹெல்த் வாக்கை நீங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ உங்கள் அந்த எல்லைக்குள் இருக்கிற கல்லூரி மாணவர்கள், தொழிற்சாலையில் பணியாற்றுகிற தொழிலாளர் தோழர்கள், பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு வாக்கு நீங்களுமே கூட போகலாம். ஒரு 500 பேர் 1000 பேரை அந்த ரோட்டில் ஒரு 8 கிலோமீட்டருக்கு அன்றைக்கி ஒரு நாள் நடக்க வச்சு அதை உள்ளூர் செய்தியாக ஆக்கி இன்றைக்கி இந்த ஹெல்த் வாக்கில் இந்த காலேஜ் நடந்துச்சு, நம்ம மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறையா இருக்குது, அதில் ஒரு 500 பேர் 1000 பேரோட நீங்களும் நடந்து போய் அதை தொடர்ச்சியாக செய்தி ஆக்கினே இருந்தோம்னா மக்களுக்கு தொடர்ந்து நடக்கணுங்கிற உணர்வை அவங்களுக்கு உருவாக்குவதற்கு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இப்போது நான் பார்க்குறேன் இந்த லேடிஸ்க்கான ஒரு வாட்ஸ்அப் குழுவில் நானுமே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன் நீங்கள் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொரு நேரமும் நீங்கள் செஞ்சு முடிக்கிறது அதில் பதிவிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியும் இன்றைக்கி எங்கள் ஹெல்த் வாக்கில் நாங்கள் இவ்வளோ பேர் நடந்தோம், இந்த நிர்வாகம் எங்களோட வந்தது, இன்றைக்கி 500 பேரோட போனோம், இந்த CSR இவங்களுக்கு எல்லாருக்கும் ஹைட்ரேஷன் கொடுத்தாங்க, இந்த நியூஸை நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த எல்லா நம்ம சுகாதார மாவட்டங்கள் எல்லாருமே அதை தொடர்ச்சியாக கடைபிடிப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செஞ்ச அந்த நடவடிக்கையை தொடர்ச்சியாக எப்படி நீங்கள் தடுப்பூசியை எத்தனை போட்டீங்க, எந்தெந்த மாதிரி தடுப்பூசி ஸ்டாக் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணீங்க. இந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டியில் இதையும் ஒரு முக்கியமான ஒன்றா இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைக்கு முன்தினம் இந்த தினமலர் இதில் கோவையில் திடீரென்று காசநோய் உயர்கிறது, அபரிதமாக காசநோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு காசநோய் பாதிப்பு
100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காசநோய் பாதிப்பு அப்படின்னு ஒரு பெரிய நியூஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் நான் டிபிஹெச்ஓட டிஸ்கஸ் பண்ணப்போ இது ஒன்றும் நம்ம காசநோய் ஒரு 100 நாள் கேம்ப் நடத்துறதில்ல, இப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க தொடங்கி இருக்கிறோம். இந்த வல்லரபல் பாப்புலேஷனை நம்ம அது தொடங்கினதால அது இருக்கிறது கண்டுபிடிச்சி சொல்கிறோம். இது ஏற்கனவே இருந்த ஒன்று தான், எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒன்று. அதை அவங்க தனியாக கவனம் செலுத்திக்காமல் இருந்தாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதால அது வெளியில் தெரியுது அப்படின்றாங்க. இந்த செய்தியை நம்ம பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். நாம் இப்போ இந்த காசநோயோ தொழுநோயோ இந்த பாதிப்புகளுக்கான ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடத்திருக்கிறோம். இந்த 200 நாள் கேம்ப் நடத்தி இப்போ புதுசாக கண்டுபிடிக்கிறோம். புதுசாக அதனால் இது ஒன்றும் பதட்டம் அடைய வேண்டியதில்லை. இது அதனாலேயே இது ஏதோ ஒரு கைமீறி போன ஒரு செயல்ன்ற மாதிரி யாரும் எடுத்துக்க வேண்டியதில்லை. இது ஏற்கனவே இருக்கிறத இப்போ கண்டுபிடிக்கணும் பார்த்துப்பாங்க. ஆனால் நாங்கள் இது ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை இப்போ சிறுநீரக பாதிப்புக்கும் எடுக்கிறோம், இதுக்கும் காசநோய்க்கும் எடுக்கிறோம், தொழுநோய் பாதிப்பும் கண்டுபிடிக்கிறதுக்கு எடுக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அங்கே லோக்கலில் இருக்கிற ஒவ்வொரு மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் கூட நீங்கள் அப்பப்போ தகவல் சொல்கிறதுங்கிறது நல்லது. நீங்கள் சொல்லாத பட்சத்தில் என்ன ஆகிடுதுன்னா அது பெரிய அளவில் அது ஒரு ஸ்டேட் வைட் நியூஸ் ஆகிடுது. இப்போ அங்கே பாதிப்பு இங்கே பாதிப்புன்னு செய்தி ஆகிடுது. இப்போ அவங்களுக்கு இது தெரியாது சார். நீங்கள் 100 நாள் கேம்ப் நடத்தி அதில் கண்டுபிடிச்ச ஒன்றுன்றது தெரியாது. ஆனால் திடீர்னு ஏதோ கோயம்புத்தூரில் ஒரு 2000 பேருக்கு காசநோய் வந்துட்ட மாதிரி ஒரு செய்தியை அதிகப்படுத்திடுறாங்க. அதனால் நீங்கள் அந்தந்த உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இந்த செய்திகளை சொல்லி லோக்கலில் செய்தி ஆக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம நேற்றுக்கு முன்தினம் நான் டெல்லிக்கு போய் ஒன்றிய அமைச்சரை நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் சந்தித்து ஒரு 500 HSC புதுசாக கேட்டுக்கிறோம். ஒரு 50 PSC மற்றும் அர்பன் PSC ஒரு 50 கேட்டுக்கிறோம். இது அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு நினைக்கிறோம். அமைச்சர் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்போ பாப்புலேஷன் இப்போ நமக்கு இருக்கிற மக்கள் தொகை அடிப்படை, இப்போ இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு வட மாநிலங்களை காட்டிலும் நாம் முழு நிறைவோடு தன்னிறைவோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் நிறைய இடங்களில் அது சின்னதாக இந்த மாதிரி ஒரு பணி செய்ய வேண்டியது இருக்குது. அந்த வகையில் தான் மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஒரு 500 HSC புதுசாக வேணும்னு கேட்டுக்கிறோம், ஒரு 50 PSC வேணும்னு கேட்டுக்கிறோம். அது கேட்டதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஒரு 10-11 வகையான நம்முடைய தேவைகளை அங்கே வலியுறுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இப்போது மிக விரைவில் கேன்சர் ஸ்க்ரீனிங் ஒன்று ஏற்கனவே ஒரு 4 மாவட்டத்தில் பண்ணிட்டு இருந்தோம். ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு முழுவதிலும் அதை செய்வதற்கு இப்போ மிக விரைவில் அரசாங்கம் இந்த வாரமோ இந்த 10 நாள்லையோ இதை தொடங்க போகிறோம். 27 கோடி ரூபா மதிப்பீட்டில் அதை தொடங்கி பண்ணும்போது அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்கும் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் நமக்கு இதுவாக இருக்க போகுது. இப்போ அது சம்பந்தமாகவும் ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தை கேட்டிருக்கிறோம். அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த மருத்துவ கட்டமைப்பையும் கேன்சருக்கான ஒரு ரிசர்ச் சென்டரையும் உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை நாம் இப்போ எடுத்துருக்கிறோம். அது மாதிரி இந்த பாதம் பாதுகாப்போம், இன்னைக்கு எப்படி மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், இதயம் காப்போம் மாதிரி பாதம் பாதுகாப்போம் என்கிற அந்த திட்டமும் மக்களிடையே ஒரு பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கிற ஒரு மகிழ்ச்சியான ஒரு திட்டம். இன்னும் அது 100% ஸ்க்ரீனிங் முடிச்சோமா, இல்லை கிளினிக்கல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதுமா, இல்லை அது பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோமா அப்படிங்கிறது இன்னும் பெரிய அளவில் முடியலைன்னாலும் கூட, ஆனால் இது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த பாதம் பாதுகாப்போம் திட்டத்தை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாம் என்ன பண்ணணும், இதுக்கடுத்து டிஎம்எஸ் பண்ணுறது, டிஎம்இ பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம லெவலில் என்ன பண்ணணுங்கிறது நம்ம முழுமையாக இந்த ஸ்க்ரீனிங் ஒர்க்குக்கு நம்ம தான் முழுமையாக உறுதுணையாக இருக்க போகிறோம். அந்த வகையில் நீங்கள் அதில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இந்த 4 ஆண்டுகளில் ஏறத்தாழ ஒரு 10,000க்கும் மேற்பட்ட புதிய கட்டிடங்கள், துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. திறக்கும் போது ஒரு சின்னதாக இந்த போர்டில் வச்சு பெயர் பலகையை திறந்துடுறீங்க. அதுக்கப்புறம் திறந்து முடித்த உடனே அந்த கல்வெட்டு அங்கே வச்சுட்டாங்களாங்கிறத உறுதிப்படுத்துறது இல்லை. பிடபிள்யூ அந்த கல்வெட்டை வைக்கணும்னாலும் நீங்கள் போய் ப்ரெஷர் கொடுத்து அந்த கல்வெட்டை வச்சுருக்காங்களான்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்து தரணும்னு சொல்லிடணும். ஆனால் இன்னமும் கூட ஒரு 20% மேலான கட்டிடங்களில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட கட்டிடங்களில்
இந்த கல்வெட்டுகள் இல்லாமல் இருப்பது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். இது ஏதோ என் பேர் இருக்கணும், இல்லை மாண்புமிகு முதல்வர் பேர் இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை. உங்கள் காலத்தில் திறந்ததுங்கிறது இன்னொரு 30 வருஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் நீங்கள் அந்த வழியாக போகிறப்ப இது நான் மீடியா இருக்கும்போது இந்த கட்டடத்தை நான் தான் திறந்தேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தானே சந்தோஷம், உங்களுக்கு தானே பெருமை. அதனால் அதில் அந்த கல்வெட்டுகள் வந்து நிரந்தர கல்வெட்டுகள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் 25-26க்கு இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் நம்ம புதுசாக கட்டப்போகிற கட்டிடங்களின் பட்டியல் விரைந்து தந்து, ஏன்னா இது எலெக்ஷன் வருஷம், தேர்தலுக்கு வந்து இப்போ எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த லிஸ்ட்டை நீங்கள் கொடுத்து அந்த கட்டிடங்கள் கட்டி முடிச்சு ஒரு இந்த டிசம்பருக்குள்ளவே, இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாகவே அதை எல்லாம் திறந்து வைத்து விட்டால் மட்டும்தான் அது இந்த ஆட்சியின் சாதனையாக, இந்த பீரியடோட சாதனையாக அதை எடுத்துக்கொள்ளணும். எனவே அந்த வகையில் எதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான பழுதடைந்த நிலைகளுக்கு நம்ம டிபிஹெச் கூட சொல்வார், ஒரு நமக்கு இருக்கிற அந்த 8713 துணை சுகாதார நிலையங்கள்லையும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் ஏறத்தாழ ஒரு 2500-3000 கட்டடம் வாடகை மற்றும் பயன்படுத்த முடியாத நிலையில் சிதிலமடைந்தது என்பது அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பாதி அளவுக்காவது இப்போ நம்ம புது கட்டடம் கட்டியிருக்கோம், இன்னும் ஒரு பாதி அளவுக்கு இருக்கும். அதில் ரொம்ப மோசமாக இருக்கிறது அதுக்கு வந்து NHMMDயோட கைடன்ஸ் படி இந்த வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ எடுக்க முடியும் அந்த மாதிரியான கட்டடங்களோட பட்டியலை விரைந்து கொடுத்து அதை கட்டுறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, ஏற்கனவே இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் 708 நாங்கள் முதல்வர் அவர்கள் டெல்லியில் ஆம் ஆத்மி உள்ளாட்சி சட்டம் வந்து அதை இங்கே கட்டி நம்ம ஒரு 500 தரணும். இந்த 500 திறந்ததில் ஒரு 21 மாநகராட்சி 63 நகராட்சிகளில் அதை தரணும். இந்த 500ல் இப்போ நான் கோயம்புத்தூரில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தப்ப ஒரு 2-3 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் பார்த்தேன். அதில் மருத்துவர்கள் இல்லாத நிலை, 4 பணியிடங்கள் சொல்லி நம்ம அதை தரணும். ஒரு மருத்துவர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர், ஒரு செவிலியர், 4 பணியிடங்கள். டிடிஸோ இல்லை சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்ஸோ அந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, டாக்டர் இல்லாத இடம் எத்தனை இருக்குது, ஹெல்ப்பர் இல்லாத இடம் இருக்குது, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லாத இடம் எத்தனை இருக்குது, அதை பார்த்து கலெக்டரோட பேசி அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் அவங்கள உடனடியாக பணியில் அமர்த்திக்கணும். இப்போ அதுக்கு வந்து ஃபண்டிங் NHM கொடுத்துருந்தாலும் இப்போ நிறைய இடங்களில் மருத்துவர்கள் இல்லாத நிலை என்பது அங்கே இருக்கிறது. ஏற்கனவே கார்பரேஷனில் மாநகராட்சி நிர்வாகம் பண்ணுற மருத்துவமனைகள்லையும் கூட மருத்துவர்கள் இல்லைன்னா அந்த குறையும் நம்ம அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை பேர் தான் சொல்லுவாங்க. யாரும் இப்போ சென்னை கார்பரேஷனில் ஒரு நகர்நல மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லைனாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் சரியில்லைன்னு சொல்கிறாங்க தவிர இந்த கார்பரேஷனோட ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக பிரச்சனைலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள்லையாவது 100% இந்த மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்களுடைய அந்த எண்ணிக்கை இருக்காங்கிறத சரி பண்ணிட்டு, இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் உடனடியாக அந்த பணியாளர்கள் நியமனத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி அதில் வேலைக்கு சேர்க்கணும். அதே மாதிரி அதையும் நீங்கள் நிறைய இன்ஸ்பெக்ஷன் போகணும். காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளை திறந்து ஒரு மருத்துவமனை எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு நீங்கள் இந்த 500 மருத்துவமனைகளில் இந்த திறந்ததுக்கு அப்புறம் 2023 ஜூனில் திறந்ததுன்னு நினைக்கிறேன். திறந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ பேர் மருத்துவ பயன் பெற்றிருக்கிறார்கள் ஒரு ஆர்டிக்கல் கூட ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் எவ்வளோ பேர் தமிழ்நாடு முழுக்கவும் இந்த 2 ஆண்டுகளில் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியை வர ஜூனில் திறந்தோம். அடுத்து இந்த ஜூனில் அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி செய்தியாக கொடுக்கும்போது மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். பெரிய மருத்துவமனைகளில் மட்டும்தான், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில், ராஜாஜி மருத்துவமனையில், இந்த மாதிரி மருத்துவமனைகளில் மட்டும்தான் 2 மடங்கு 3 மடங்கு மருத்துவ சேவைக்காக மக்கள் கூடியிருக்கிறாங்கிறத தாண்டி இந்த மாதிரி சின்ன மருத்துவமனைகளிலும் கூட மக்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற அந்த உண்மைத்தன்மையை மக்களுக்கு கொண்டு வருகிற வகையில் அதை நீங்கள் பண்ணணும். அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்போ 708 சொன்னோம், 500 முடிஞ்சிருக்கு. இன்னொரு 208 இப்போ வேலை, எல்லா கட்டட வேலையும் முடிஞ்சிருச்சு. அதற்கு HR நியமனம் என்பது இப்போ முழுமை பெறுகிற நிலையில் நம்முடைய துறையின் செயலாளர் விரைந்து செய்திருக்கிறார். இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ள முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருக்கிற ஒரு HSCயை இங்கிருந்து திறந்து தமிழ்நாடு முழுக்க காணொலி வாயிலாக அதை திறந்து வைக்க போகுது.
அப்போ இந்த மாதம் திறந்து வைப்பதற்கு தயாராக இருக்கிற உங்கள் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற அந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்களில் தற்போதைய நிலையை நீங்கள் போய் கண்காணிக்கணும். இப்போ அந்த வந்து புல் கட்டி முடிச்சு 6 மாதம் 7 மாதம் ஆயிருந்ததுன்னா அங்கே இந்த புல் புதர் இது மாதிரி மண்டி கிடக்கும், குப்பை கூடங்கள் இது மாதிரி தான் இருக்கும். அதை சரி பண்ணி அந்த கட்டிடம் ஏற்கனவே நீங்கள் 6 மாதம் ஆயிருந்து ஒயிட் வாஷ்னா இந்த மழைக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி மங்களாயிருக்கும். அதை திருப்பி ஒயிட் வாஷ் பண்ணி அதை புதுசாக தடுக்கிறதுக்கு அதுக்குள்ள ஏற்பாட்டை நீங்கள் விரைந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதுவும் கூட எல்லா இடத்துலையும் ஆல்மோஸ்ட் கட்டிப்பிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் இந்த HR நியமனத்தை நம்முடைய துறையின் செயலாளர் விரைந்து செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் கூட மாண்பு முதல்வர்களால் ஒரே நாளில் ஏதாவது அவர் வெளியூர் டூருக்கு வரும்போது அங்கிருந்து காணொலி வாயிலாக இந்த 50மே திறந்து வைக்கிற அந்த பணியும் இந்த மாதத்தில் நடைபெறவிருக்கிறது. எனவே ஒரு 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்த மாதம் திறப்பதற்குரிய அந்த வேலை நடைபெறவிருக்கிறது. எனவே அதுவும் நீங்கள் அந்த கட்டமைப்புகளை எல்லாம் நேரடியாக பார்த்து அவர்களை திறப்பதற்குரிய அந்த பணியினை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கு அடுத்து நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நிறைய விஷயங்கள் இப்போ டெங்கு மாதிரியான விஷயங்கள் இப்போ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது. கடந்த 2-3 ஆண்டுகளில் டெங்கு பாதிப்பு என்பது கடந்த காலங்களை விட மிக பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. 2012, 2017 தான் டெங்குவில் வந்து அதிக உயிரிழப்புகள் என்று இருக்கிற நிலை போய் ஒவ்வொரு இலக்க அளவில் அந்த இறப்புகள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதற்கும் உங்களுக்கு பாராட்டுக்கள். எதிர்காலத்தில் அதுவும் கூட இல்லாத நிலையை உருவாக்கி டெங்குவினால் இறப்பு 0 என்கின்ற நிலையை நோக்கி செல்வதற்கு உங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். ஏதாவது நீங்களே கேளுங்க. அதை சொல்லிட்டேன் எல்லா இப்போ நேற்று கூட பார்த்துருப்பீங்க, ராயப்பேட்டையில் வந்து ஒரு ஸ்பெஷல் வார்டும் ஒன்று வச்சுருக்காங்க. அது மாதிரி எல்லா மருத்துவமனையிலையும் அதுக்கான பிரத்யேக வார்டுகளும் கூட இந்த வெப்ப தாக்கத்தால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்குரிய அந்த வார்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. அது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அதாவது டெங்கு மாதிரியான காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரிக்கிற போதோ அல்லது இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேஸ் எதுனா வரும்போது அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது தொடர்ச்சியாக பர்மனெண்ட்டாகவே இருக்குது. வேறு இருக்குது ஏற்கனவே எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நமக்கு அந்த அதாவது இந்த படுக்கைகளின் எண்ணிக்கை எல்லா மருத்துவமனைகளிலும் சர்ப்ளஸாகவே வச்சுருக்கிறோம். இந்த கொரோனாவுக்கு பிறகு கூடுதலாக்கப்பட்ட அந்த படுக்கைகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ தேவையான எங்கே வேணாலும் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த விழிப்புணர்வு தான் இப்போது நம்ம ஒரு நிகழ்ச்சி இன்னும் ஒரு 15 நாளில் இங்கே சென்னையிலையும் பண்ண போகிறோம். வழக்கமாக ஒவ்வொரு வருஷமும் பண்ணுறோம். இப்போ இந்த ஏப்ரல் மேல பண்ணுறதுங்கிறது இந்த வருஷம் மார்ச்சிலே பண்ணணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெயிலோட தாக்கம் அதிகரிச்சிருக்கு. இப்போது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே கூட அதில் இந்த குடிநீர் பந்தல் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ மாநகராட்சி சார்பில் அவங்க ஏற்கனவே சென்னையில் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. இந்த ஷெல்டர்லாம் போட்டாங்க. இந்த இதெல்லாம் அது இப்போ மாநகராட்சி பிளான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் எதெல்லாம் எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்கக்கூடாது, எந்த மாதிரியான பானங்களை பருகலாம், எதை பருகக்கூடாது, தேவையற்ற நேரங்களில் இந்த குழந்தைகள் முதியவர்களை வந்து வெயிலில் வரதை தவிர்த்துக்கணும். அந்த மாதிரியான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களின் வாயிலாகவும் நிகழ்ச்சிகளின் வாயிலாகவும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருது. அது இந்த மாதத்துலேருந்து இங்கே சென்னையில் பண்ண போகிறாங்க. இல்லை இதுதான் விழிப்புணர்வு தான். இந்த விழிப்புணர்வு தான் மக்களுக்கு கொடுக்குற அந்த விழிப்புணர்வு. அதுக்கு தேவையான இந்த ORS கரைசல் வந்து எல்லா மருத்துவமனைகளிலும் இருப்பு இருக்காங்கிறத உறுதிப்படுத்துறது. இவர் சொன்ன மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு தேவையான அந்த படுக்கைகள் எங்கள் எல்லா மருத்துவமனைகள்லையும் உறுதிப்படுத்திக்கிறது. அது எல்லாமே இருக்குது. இல்லை இப்போ மருத்துவர்கள் இல்லை, இப்போ எதில் குறை இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட்டு தான் இன்சார்ஜ். அது வேறு. இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் நடத்துகிற சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி, அதுவாக இருந்தாலும் அதுவுமே அரசாங்கம் தான் பொறுப்பு. அதில் தட்டி கழிச்சிட்டுலாம் போக மாட்டோம். அந்த வகையில் எந்த குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறோம். இப்போ புதுசாக வந்து ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் 708 மருத்துவமனைகள் டெல்லிக்கு போய் பார்த்துட்டு ஆம் ஆத்மி மொபைலா கிளினிக் மாதிரி ஒரு 708 மருத்துவமனைகள் இப்போ 110ல் அறிவித்தாங்க. அறிவித்து ஒரு 500 திறந்தது. இப்போது மீதி 208 ரெடியாக இருக்குது.
இந்த 208மே இன்னொரு 10-15 நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக காணொலி வாயிலாக 208 மருத்துவமனைகள் திறக்கப்படவிருக்கு. இந்த 208 மருத்துவமனைகள் தமிழ்நாட்டுக்கு இன்னொரு அடிஷ்னல் இதுதான் ஒரு சிறப்பு. அதே மாதிரி ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மருத்துவர்கள் நியமனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவும் முடிஞ்ச உடனே இந்த மாதத்தில் ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இதையும் தாண்டி தான் இப்போது நேற்றைக்கு முன்தினம் டெல்லிக்கு போயிருந்தப்போ நானும் துறையின் செயலாளரும் இன்னும் ஒரு 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டுக்கு புதிதாக வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், ஒரு 500 துணை சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், ஒரு 6 மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் ஒன்றிய அரசாங்கத்திடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எதுங்க? இல்லை எல்லாமே படிப்படியாக எடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு ஏற்கனவே இருக்கிற ஒரு பழைய கட்டடம் மெட்ரோ நிர்வாகம் இருக்கிறதால அதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணுற அந்த வேலைங்களாம் நடந்துருக்கு. எல்லா முழு கட்டடத்தையும் பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சு. ஒவ்வொன்றா பயன்படுத்திப்பாங்க, படிப்படியாக பயன்படுத்திப்பாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார், அந்த இடத்துல இன்னொரு இடம் ஷிஃப்ட் பண்ணி தான் அந்த ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த இதுலாம் போக்குவரத்து மாட்டெல்லாம் மாற்றினதுனால மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டல்லேயே சின்ன டென்ட் மாதிரி போட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அந்த கட்டுமான பணியில் எந்த அளவு இருக்குது சார்? இப்போ எப்போ நிறைவு போகிற மாதிரி, எப்போ கொண்டு வரப்போ நடைமுறைக்கலாம் அப்படிங்கிறத? இல்லை, இப்போ அங்கே வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கட்டி முடித்த கட்டிடங்கள் இப்போ கூட போன மாதத்தில் ஒரு 30 கட்டிடங்கள் போய் திறந்துட்டு வந்திருக்கிறேன். அங்கே மட்டுமே இது வரைக்கும் ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள், புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னமும் புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டிடங்கள் முடிஞ்ச உடனே திறந்து வைக்கிறதுங்கிறது வித்தவுட் டிலே போய் திறந்து வச்சுன்னே இருக்கிறோம். இப்போவும் கூட அடுத்த வருஷத்துக்கும் கூட புதுசாக கட்டப்பட வேண்டிய பட்டியலை இப்போது டிடி கையில் கேட்டிருக்கிறோம். அதனால் எதுவுமே டிலே கட்டி முடிச்சுட்டு வீணாக வேஸ்ட்டாக இல்லாமல் திறக்கிற பணியை விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு. நான் நேற்றுக்கு தூத்துக்குடி போயிருந்தோம். நானும் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரி கனிமொழி அவர்களும் தூத்துக்குடியில் ஒரு முதல்வர் மருந்தகத்தை போய் பார்த்தோம். திடீர்னு போய் பார்த்தோம். அந்த மருந்தகத்தில் ஒரு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, எல்லா மருந்துகளுமே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒரு 206 ஜெனரிக் மெடிசன்ஸ். அந்த ஜெனரிக் மெடிசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 50லேருந்து 75% விலை குறைந்த வகையில் விற்கப்படுகிறது. குறிப்பாக ஒன்று சொன்னால் சரியாக இருக்கும், இந்த நீரிழிவு நோய்க்கான மருந்து. அந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் நாம் மருந்தகத்தில் 11 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒன்றிய அரசு நடத்துகிற மருந்தகத்தில் 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவே தனியார் மருந்தகங்களில் 70 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த அளவுக்கான இந்த ரேட் டிஃப்ரென்ஸுங்கிறது இருக்குது. மக்களிடையே பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. நேற்றுக்கும் கூட இந்த 1000 மருந்தகங்களில் எவ்வளோ மருந்துகள் விற்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ அந்த இது டீட்டெயில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது. அதாவது துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் கூட பண்ணுவோம். இதுக்கு 100 வாட்டி சொல்லி அவங்களே மறந்துட்டாங்க. நீங்கள் கவனத்தில் வச்சுருக்கிறீங்க.